Hi, my name is Vallar Sivi from Tamil Nadu, Salem district. First of all, congratulations to all who cleared the exam. And thanks to my parents and AMFO sir. என்னோட கிராஜுவேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணது அண்ணா யூனிவர்சிட்டி சிதம்பரம். நாங்கள் வந்து 2018 to 22 பேட்ச் பாஸ் அவுட். 2022 முடித்த உடனே நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தேன். அப்போ வந்து என்னோடய சீனியர் என்ன சொன்னார்னா, இதுமாரி பேங்க்கில் ஏஎஃப்னு ஒரு ஜாப் இருக்குது, அதில் படி அப்படின்னு என்னோடய சீனியர், அவர் நேம் இம்ரான் பாஷா, அவர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். அதுமாரி சொன்னார், இதுமாரி படிக்கலாம் அப்படின்னாரு. சரி, நான் இப்போ ப்ரிலிம்ஸ்க்கு என்ன பண்ணேன்னா சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி ஜாயின் பண்ணேன், தூத்துக்குடியில் இருக்குது. மெயின்ஸுக்கு என்ன படிக்கலான்னு இருக்கும்போது அவர் சொன்னார், இதுமாரி புக்கில் இந்த புக்கு ரெஃபர் பண்ணு அப்படின்னு சொன்னார். ஒரு 2 புக் ரெஃபர் பண்ணேன். டெஸ்ட் சீரீஸ் நான் வந்து ஃபஸ்ட்டு நான் டெஸ்ட் சீரீஸ் அட்டன் பண்ணது ஏஎம்எஃப்ஓ. அதாவது அப்போது வந்து 2022-23 அப்போது டெலிகிராம் தான் சார் கனெக்ட் பண்ணுவார். இப்போ 2024 தான் இப்போ ரீசெண்டாக ஆப்பில் கொண்டு வந்துட்டார். நான் இப்போ 2022-23 100 டேஸ் மேரத்தான், ஃபஸ்ட் 100 டேஸ் மேரத்தான், செகண்ட் 100 டேஸ் மேரத்தான் ரெண்டுமே வாங்கிடுவேன். ராயல் பாஸ் வாங்கிடுவேன் எப்பவுமே. 2022, 23, 24, 25 நான் 4 இயர்ஸாக அவர்கிட்ட தான் டெஸ்ட் சீரிஸ் வாங்கிடுவேன். அப்போ அது டார்கெட்டாக படி தம்பி அப்படின்னு என்னோட சீனியர் சஜஸ்ட் பண்ணார். நான் அது வாங்கி படித்தேன். நான் புக்கு வந்து ரெஃபர் பண்ணது என்ன புக்கு ரெஃபர் பண்ணேன், நீம்ராஜ் புக் ரெஃபர் பண்ணேன், ஐஏஆர்ஐ, ஏசிசி அண்ட் அருண் கட்கியான் அண்ட் இஎகிரி போர்ட்டல். லாஸ்ட்டாக வந்து அக்ரிஎக்ஸும் ஃபாலோ பண்ணேன். எவ்வளோவும் படிக்கணுமா அப்படின்னா, சில பேர் சொல்லுவாங்க, அதாவது சோர்ஸ் வந்து லிமிட்டாக வச்சுக்கு, ரிவிஷன் பண்ண கஷ்டமாக இருக்கும் அப்படிம்பாங்க. நான் அப்படிலாம் நினைக்கல. அதாவது இந்த புக்கில் இல்லாத கொஷின் வந்து அடுத்த புக் இன்னொரு புக்கில் இருக்கும். நம்மளுக்கு வந்து சப்போஸ் ஒரு ஆப்ஷன் வச்சு எலிமினேஷன் பண்ணலாம். அதனால நான் எல்லா சோர்ஸும் படித்தேன். ரிவிஷன் பண்ண கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் படித்தேன். ஒரு புக்கு, அது நீம்ராஜ் புக் பொறுத்தளவுக்கு ஒரு 15 டைம்ஸ் எபோவ் 50 டைம்ஸ் வந்து இப்போ மோர் தென் 15 டைம்ஸ் ரிவிஷன் பண்ணணும். ஐஆரையும் அப்படி தான் படித்தேன், ஏசிசியும் அப்படி தான் படித்தேன். ஏசிசி நியூ எடிஷன், ஓல்டு எடிஷன், ஐஆர்இ நியூ எடிஷன், ஓல்டு எடிஷன். அதேமாரி அருண் கட்கியான் புக்கு, இஎகிரி போர்ட்டல் படித்தேன், அக்ரிஎக்ஸ் படித்தேன். இதெல்லாம் படித்து நான் என்ன பண்ணேன்னா, படித்தா மட்டும் போதும் டெஸ்ட் சீரிஸ் அட்டன் பண்ணேன். அது ஏஎம்எஃப்ஓ டெஸ்ட் சீரிஸ் நான் ராயல் பாஸ் எப்பவுமே 2022, 23, 24, 25 இது எல்லாமே ராயல் பாஸ் வாங்கிடுவேன். ஏஎம்எஃப்ஓவில் ராயல் பாஸ் வாங்கிட்டு அதில் இருக்கிற டெஸ்ட்டு ஃபுல்லாக அட்டன் பண்ணிடுவேன். நான் ஒரு டெஸ்ட்டு விடாம விட மாட்டேன், எல்லா டெஸ்ட்டும் அட்டன் பண்ணிடுவேன். எல்லா டெஸ்ட்டும் அட்டன் பண்ணும்போது எனக்கு வந்து ராயல் பாஸ் டெஸ்ட் சீரிஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது எப்பட்றா அந்த சப்ஜெக்ட்லாம் கவர் பண்ணுறது அப்படின்னு ஒரு தாட்டாக இருந்துச்சு. அப்போ வந்து 100 டேஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணார். 100 டேஸ் மேரத்தான் வந்து ஏஎம்எஃப்ஓ ஸ்டார்ட் பண்ணார். அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது ஷெட்யூல் போட்டிருந்தார். ஒரு நாளைக்கு இவ்வளோ படித்தா போதுன்னு ஈஸியாக போட்டிருந்தார். அப்போ ஒரு அழகாக அந்த ஷெட்யூலே ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். வந்துருக்கும்போது 100 டேஸ் வந்து பார்த்து நம்மளுக்கு ஒரு ஹோப் கிடைக்கும். ஓகே, நம்ம இவ்வளோ கவர் பண்ணிட்டோன்னு அப்படின்னு ஒரு ஹோப் கிடைக்கும். அப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, ஓகே படிச்சிடலாம் அப்படின்னு. இன்னொரு 100 டேஸில் ரிவிஷன் பண்ணால் இன்னொரு 100 டேஸ் போட்டார். அது ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு வந்து இது வந்து 4th அட்டெம்ப்ட். ஃபஸ்ட்டு 3rd அட்டெம்ப்ட் ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகலை. இது 4th அட்டெம்ப்ட்டில் ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகிடுச்சு. இது ஃபஸ்ட்டு மெயின்ஸு, ஃபஸ்ட் இன்டர்வியூ. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது வந்து ராயல் பாஸில் 100 டேஸ் ஃபாலோ பண்ணேன். 100 டேஸ் ஃபாலோ பண்ணிவிட்டு நான் படிச்சுட்டு அந்த ராயல் பாஸில் ஃபுல் டெஸ்ட் இருக்கும், 100 ஃபுல் டெஸ்ட் இருக்கும். 100 ஃபுல் டெஸ்ட்டுமே நான் அட்டன் பண்ணிடுவேன். நான் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா அந்த 100 ஃபுல் டெஸ்ட்டுமே அட்டன் பண்ணியிருப்பேன். அந்த ஆப்பில் டெஸ்ட்டு போடும்போது நான் என்ன நினைப்பேன்னா, டாப் 10க்குள்ளே வரும்னு நினைப்பேன். எனக்கு டாப் 10க்கு மேலே போனாலே ஒரு மாதிரி இருக்கும். என்னடா நம்ம அவ்வளோதான் படிச்சிருக்குமா அப்படின்னு ஒரு மாதிரி இருக்கும். நான் டாப் 10க்குள்ளே வர பார்க்கணும். நம்ம எப்படியாவது டாப் 10க்குள்ளே ஏஎம்எஃப் ஆப்பில் வந்து அந்த ஃபுல் டெஸ்ட்டில் 100 டெஸ்ட் இருக்கும். அதில் டெய்லி ஒவ்வொரு டெஸ்ட்டு, இப்போ டெய்லி ஒரு டெஸ்ட்டு போடுவேன். ஒரு டெஸ்ட்டு போட்டால் தான் எனக்கு தூக்கமே வரும். அந்த 100 டெஸ்ட்டில் டெய்லி ஒவ்வொரு டெஸ்ட்டு போட்டால் தான் தூக்கம் வரும். அது டாப் 10ல் வரும்னு ஒரு இதாக இருக்கும். டாப் 10ல் வர பார்ப்பேன். அப்போ வந்துட்டோடனே நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுவும் இந்த 100 டேஸ் ஏஎஃப்ஓ மேரத்தான், இந்த ஃபுல் டெஸ்ட்டு, அப்படியே நம்ம அந்த 100 டேஸ் டெஸ்ட்டு போட்டோடனே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது அந்த ஃபுல் டெஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ நான் ஒரு ஃபுல் டெஸ்ட்டு போகிறேன்னா ஒரு 40 கொஷின் தான் புக்கில் இருக்கும். அதாவது நான் படித்த புக்லேருந்து ஒரு 40 கொஷின் தான் இருக்கும். மீதி 20 கொஷின் வந்து புக்கில் இருக்காது. எங்கே தான் சார் ஏஎம்எஃப்ஓ சார் வந்து எங்கே தான் எடுத்துருப்பாருன்னு தெரியாது. ஆனால் புதுசாக இருக்கும். இதெல்லாம் கேட்குற மாரியே கொஷின் இருக்கும். பரவாயில்ல, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷினாக இருக்குன்னு நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ சப்போஸ் சாயில் சயின்ஸில் ஒரு கொஷின் புதுசாக இருந்துச்சுன்னா சாயில் சயின்ஸ் புக் எடுத்துக்குவேன். சாயில் சயின்ஸ் புக் எடுத்து அந்த சாயில் சயின்ஸ் புக்லேயே இப்போ அந்த நான் போட்ட டெஸ்ட்டில் கொஷின் இருந்தால் அதில் எழுதிடுவேன். தனியாக நோட்டு போட்டலாம். சில பேர் தனியாக நோட்டு போட்டு எழுதுவாங்க. எனக்கு அந்த ஹேபிட் இல்லை. நான்
புக்கில் எழுதிடுவேன். இல்லை புக்கில் பேப்பரில் ஒரு ஷீட் மாரி இருக்கும். அந்த பேப்பர் ஷீட் வாங்கி அதிலே புக்கு அட்டாச் பண்ணிவிடுவேன் எழுதி. ஏன்னா நம்ம அப்போ தான் படிக்கும்போது ஒவ்வொரு சப்ஜெக்டாக படிக்கும்போது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஈஸியாக கவர் பண்ணும்போது நம்ம நோட்டில் தனியாக எழுதி வச்சோம்னா அது படிக்க மறந்துடுவோம். அதனால் எனக்கு அது இல்லை. அதனால் நான் புக்கில் எழுதி அட்டாச் பண்ணிவிடுவேன். அட்டாச் பண்ண உடனே நமக்கு வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு சப்ஜெக்ட்டில் வந்து நியூவாக கொஷின் இருந்துச்சுன்னா நம்ம அதில் அந்த சப்ஜெக்ட்லேயே அட்டாச் பண்ணோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இப்போ ஃபுல் டெஸ்ட் போட்டோடனே அனலைஸ் பண்ணுவேன். எந்த சப்ஜெக்ட்டில் நம்ம வீக்காக இருந்தால் அந்த சப்ஜெக்ட் எடுத்து கொஞ்சம் படிப்பேன். ஓகே, இந்த சப்ஜெக்ட் நம்ம வீக்காக இருப்போம், நம்ம படிக்கணும் அப்படின்னு படிச்சுட்டு அனலைஸ் பண்ணுவேன். நான் அனலைஸ் பண்ணிட்டு டெய்லியும் டார்கெட் டெஸ்ட்டும் ஃபாலோ பண்ணுவேன். இது வந்து எப்படின்னா ஃபுல் டெஸ்ட் எப்போ அட்டன் பண்ணோம்னா நம்ம வந்து 100 days ஏஎஃப்எம் மேரத்தான் முடிச்சுட்டு உடனே, அதுவும் நம்ம ஸ்டார்டிங்கே நம்ம ஃபுல் டெஸ்ட் போடக்கூடாது. அதாவது 100 days ஏஎஃப்எம் மேரத்தான் அது முடித்த உடனே ஃபுல் டெஸ்ட் போடணும். ஃபுல் டெஸ்ட் போட்ட உடனே அதில் ஒரு ஃபுல் டெஸ்ட் போட்டோம்னா ஒரு மார்க் வந்துச்சுன்னா ஒரு 30 எபோவ் வந்துச்சுன்னா ஓகே, நம்ம இந்த ரேஞ்சில் பரவாயில்ல, நம்ம இவ்வளோ படிச்சிருக்கோம், ஓகே, நம்மளுக்கே தெரிஞ்சிடும். ஓகே, ஒரு இவ்வளோ ரேஞ்சில் இருக்குன்னு. அப்போ இன்னும் படிக்கணும்னா இப்போ லோவாக இருந்துச்சுன்னா இன்னும் படிக்கணும். ஓகே, இன்னும் படிக்கணும் போல் அப்படின்னு இன்னும் படிக்க ஆரம்பிச்சிடணும், ஸ்டார்ட் பண்ணிடணும். இதுதான் நம்ம மெயின்ஸுக்கு ஃபாலோ பண்ண ஸ்ட்ராட்டஜி. ஃபுல்லாக எல்லாத்தையும் நான் வந்து AIMFL ஆப்பிள் இருக்க எல்லா டெஸ்ட்டையும் அட்டன் பண்ணியிருப்பேன். அதாவது சாருக்கு தெரியும். நான் எல்லா டெஸ்ட்லேயும் என்னோடய நேம் இருக்கும். ஏன்னா எல்லா டெஸ்ட்லேயும் நான் ஒரு டெஸ்ட்டு விடாமல் எல்லா டெஸ்ட்டையும் அட்டன் பண்ணேன். எல்லா டெஸ்ட்டும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாமே ஒவ்வொரு புக்லேயும் ஒன்று எழுதி வச்சுருப்பேன். நான் AIMFL எல்லா கொஸ்டினுமே என் புக்கில் இருக்கும். எல்லாமே இதான் மெயின்ஸ் நான் ஃபாலோ பண்ணது. ப்ரிலிம்ஸுக்கு பொறுத்தளவுக்கு நான் சுரேஷில் ஜாயின் பண்ணேன். அவங்க சொல்லிக் கொடுத்தாங்க, எனக்கு நல்லா சொல்லிக் கொடுத்தாங்க. அப்புறம் எனக்கு ஸ்பீடு வர்றதுக்கு இன்னும் என்ன பண்ணேன்னா, நான் தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு சொல்கிறேன். ரீசனிங் பொறுத்தளவுக்கு ஜாக்சன் சார் வீடியோ பாருங்கள். அதுக்கப்புறம் இங்கிலீஷ் பொறுத்தளவுக்கு அபித் சார் தான். ஏன்னா நார்மல் பேங்கே அவங்க தான் எல்லாம் அபித் சார் கூட சொல்லுவார். நார்மல் பேங்கிங்கே அவங்க தான் எல்லாம் சொல்லுவாங்க, அபித் சார் வீடியோ. மேக்ஸ் பொறுத்தளவுக்கு ரதினா அக்கௌண்ட்ஸ் அவங்க மிஸ்லின்ஸ் நல்லா சொல்லி தருவாங்க. அதாவது எஸ்ஓக்கு பொறுத்தளவுக்கு மிஸ்லின்ஸு தேவை. அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம மிஸ்லின்ஸ் பார்த்தாலும் அங்கே அட்டன் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒன்று சிம்ப்ளிகேஷன், குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், ராங் நம்பர், டிஐ இது போட்டாலே நம்மளுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். இதிலே 30 கிட்ட வந்துடும். அதனால் இதுவே எனாஃப். நான் சொல்கிறது ரீசனிங்கு ஜாக்சன் சார் வீடியோ, இங்கிலீஷ் வந்து அபித் சார், அண்ட் மேக்ஸ் வந்து ரதினா அக்கௌண்ட்ஸ். இது ஃபாலோ பண்ணாலும் போதும். இப்போ வந்து ஈக்குவலாக கொடுக்கணும். நான் வந்து லாஸ்ட்டு 3 இயர்ஸாக என்ன பண்ணேன்னா, நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு 1 month முன்னாடி தான் ப்ரிலிம்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தேன். அதனாலே எனக்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகலை. அப்புறம் இந்த இயரில் வந்து என்ன பண்ணிட்டேன்னா 2025ல் 2 month to 3 month ஃபுல்லாகவே ப்ரிலிம்ஸாக எடுத்தேன். மெயின்ஸே எடுக்கலை. அப்புறம் அதுக்கு முன்னாடி வந்து ப்ரிலிம்ஸ் ஸ்ட்ராட்டஜி ஏன்னா மார்னிங் டைமில் வந்து மார்னிங் ஃபுல்லாகவே மெயின்ஸ் படிப்பேன், ஆஃப்டர்நூன் எல்லாமே ப்ரிலிம்ஸ் படிப்பேன். ஏன்னா மார்னிங் டைமில் நான் மார்னிங் 4 o'clock எழுந்திருப்பேன். 4 o'clock எழுந்திரிச்சோடனே எனக்கு ஃப்ரெஷ்ஷாக அப்போ தான் மைண்ட் இருக்கும். அப்போ மெயின்ஸ் படிச்சிருவேன். மெயின்ஸ் மார்னிங் ஒரு ஆஃப்டர்நூன் சாப்பிட்ற வரைக்கும் மெயின்ஸ் படிச்சிருவேன். அப்புறம் ஆஃப்டர்நூன்லேருந்து ஈவினிங் வரைக்கும் ப்ரிலிம்ஸ். ஈவினிங்லேருந்து ஒரு 9 o'clock வரைக்கும் டெஸ்ட் போட்டு ஆரம்பிச்சிடும். AIMFL டார்கெட் டெஸ்ட்டு, அன்றைக்கி டேயோட டெய்லி ஷெட்யூல் டெஸ்ட்டு, அப்புறம் 100 days ஃபுல் டெஸ்ட்டு இது போட ஆரம்பிச்சிடும். போட்டு நமக்கு புதுசாக கொஸ்டின் இருந்தால் புக்கில் எழுதி வச்சுருவேன். இது எல்லாமே ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். நான் ஆல் இந்தியா ரேங்க் எடுத்தது மெயின் ரீசன் 2 பேர். ஒன்றுமே பேரண்ட்ஸ், இன்னொன்று AIMFL சார். ஏன்னா பேரண்ட்ஸ் எங்கள் அப்பா என்ன சொல்லுவார்னா, அப்பாட்ட சொல்லுவேன், எப்போ அதுமாதிரி ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகலப்பா அப்படின்றவேன். விடுப்பா பார்த்துக்கலாம், நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அவரும் சொல்லுவார். அவரும் என்னை மோட்டிவேட் பண்ணுவார். எதுவுமே சொல்ல மாட்டாங்க வீட்டில். பையன் கஷ்டப்படுவான்னு அவங்களும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. வீடு பார்த்துக்கலாம், நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம், படின்னு பார்ப்பார். அதேமாதிரி AIMFL சார் அப்படியே சொல்லுவேன், சார் இதுமாரி கிளியர் ஆகல சார், ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகலன்னு, விடுங்க இயர் பார்த்துக்கலாம், நெக்ஸ்ட் டைம் படிக்குமாரு. ஃபஸ்ட் இயரில். செகண்ட் இயரில் சொன்னேன், விடுங்க இயர் பார்த்துக்கலாம், விட்டுறாதீங்க, படிங்க அப்படின்பாரு. தேர்ட் இயரில் சொன்னேன், சார் நான் இதுமாரி முடியல, தொடர்ந்து ப்ரிலிம்ஸாக கிளியர் ஆகலை, என்னென்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னேன். அப்போ சொன்னார், விடுங்க இயர், உங்களால் முடியும், ப்ரிலிம்ஸ் மட்டும் கிளியர் பண்ணுங்கள், உங்களால் முடியும், விட்டுறாதீங்க, இது மட்டும் விட்டுறாதீங்க, லாஸ்ட்டாக போய் படிங்க அப்படின்னு ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவார். AIMFL சார் ரொம்ப எனக்கு வந்து ஒரு டெஸ்ட் சீரிஸ் வேணும்னா, ஆனால் இது எனக்கு இந்தமாரி கொஷின் வேணும், இந்தமாரி இப்படி கொஷின் இருக்குண்ணே, அது சொல்லியிருக்கேன். நான் கொஷின் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குண்ணே அப்படின்னு சொல்லியிருக்கேன். சில 100 daysலாம் ரொம்ப டஃப்பாக இருக்குண்ணே, அப்படியே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு உடனே சொல்லிடுவார். நான் டீம் மெம்பர் சொல்லிடுவார். அதேமாரி இதேமாரி கொஷின் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கு, இதுமாரி கொஷின் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குண்ணே அப்படின்னா அண்ணன் தான் கூப்பிடுவேன். இதுமாரி கொஷின் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குண்ணே அப்படின்னா அப்படியே சொல்லிடுவேன். ஓகே டியர், நான் டீம் மெம்பர்கிட்ட சொல்லி பேசிடுறேன் அப்படின்னு நெக்ஸ்ட் டைமே மாறிடும் கொஷின். எனக்கு இந்தமாரி கொஷின் வேணும்ண்ணே, இப்படி கொஷின் இருந்தால் போதும்ண்ணே எக்ஸாம்லலாம், அதேமாரி கொண்டு வந்துடுவார். நமக்கு என்ன வேணுமோ அதேமாரி செஞ்சுடுவார். அதேமாரி நம்மளுக்கு எப்படி கொஷின் தேவை,
எந்த ரேஞ்சில் கொஷின் தேவைன்னா இப்போ எக்ஸாம் பேட்டர்னில் அதேமாரி சார் வந்து கொண்டு வந்துடுவார். டீம் மெம்பர்கிட்ட சொல்லி கொண்டு வந்துடுவார். நம்மளுக்கு என்ன தேவையோ அவர்கிட்ட சொல்லுங்கள், அவர் சொன்னாலே போதும், அவர்கிட்ட கொண்டு வந்துடுவார். அதேமாரி நான் வந்து மெயின்ஸில் எழுதும்போது என்ன பண்ணேன்னா, என்னோடய டோட்டல் அட்டம்ப்ட்டு 58 கொடுத்தேன். 2 கொஷின் மட்டும் கொடுக்கல. 58 அட்டன் கொடுத்து 8 ராங், 2 கொஷின் மைனஸ் போய் 48 வந்துச்சு. அதில் 58ல் நான் வந்து எய்ம்ஏஃபோவில் 100 ஃபுல் டெஸ்ட்டும் போட்டேன். ஆனால் 100 ஃபுல் டெஸ்ட்டில் 40+ கண்டிப்பாக வந்துச்சு கொஷின். நீங்கள் 45+ ஆப்ஷன் எலிமினேஷன் பண்ணி போடலாம். ஆனால் எய்ம்ஏஃபோலேருந்து 40+ வந்துச்சு கொஷின். 40+ கண்டிப்பாக நிறைய வந்துச்சு கொஷின். நான் எய்ம்ஏஃபோவில் போட்ட டெஸ்ட்னால தான் நான் இவ்வளோ மார்க் எடுத்தேன். எப்பயும் சொல்கிறேன், எய்ம்ஏஃபோ போட்ட டெஸ்ட்லாம் இவ்வளோ மார்க் எடுத்தேன். அது 40+ கண்டிப்பாக வந்துச்சு டெஸ்ட்டு கொஷின்னு. நிறைய கொஷின் வந்துச்சு. இதெல்லாம் நிறைய கொஷின் வந்துச்சு. அதனால தான் நான் இவ்வளோ அட்டெம்ப்ட் கொடுத்தேன். 58 அட்டெம்ப்ட் கொடுத்து இவ்வளோ ஸ்கோர் 48 ஸ்கோர் பண்ணேன். அவ்வளோதான். இதான் என்னோடய மெயின் ஸ்ட்ராட்டஜி. ப்ரிலிம்ஸுக்கு நீங்கள் இப்பொழுதுலேருந்தே நீங்கள் ஈக்குவலாக கொடுக்கணும். அதாவது ஆஃப்டர்நூன் வரைக்கும் மெயின்ஸ், ஆஃப்டர்நூன் மேலே ப்ரிலிம்ஸ் கொடுத்தா தான் நம்மளால். ஏன்னா இப்போ வர இனிமேலாம் வர டைமில் ப்ரிலிம்ஸ் வந்து கட் ஆஃப் எபோவ் 50 தான் இருக்கும். அதுக்கு கீழே கம்மி இருந்ததில்லை. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா ஈக்குவலாக கொடுங்க. மெயின்ஸு மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும், ஆஃப்டர்நூன் மேலே ப்ரிலிம்ஸ் அப் டு 7 o'clock. அப்புறம் அதுக்கு மேலே நைட்டுக்கு ஒரு 7 o'clockலேருந்து 9 to 10 டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். கஷ்டம் இதெல்லாம் கஷ்டப்பட்டால் தான் கிடைக்கும். நானும் சில பேர் சொல்லுவாங்க ஏஎஃப்ஓ ரொம்ப ஈஸின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதனால் நான் ஈஸின்னு சொல்ல மாட்டேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த ஜாப்க்கு. அதனால் சிலர் நார்மல் பேங்க் படிக்க சொன்னாங்க. நார்மல் பேங்க் படி, ஏஎஃப்ஓ மட்டும் நம்பியிருக்காத அப்படின்னாங்க. அதாவது ஏஎஃப்ஓன்னு ஒரு ட்ராப்பில் நம்ம போய் மாட்டுற மாரி. நான் வந்து ட்ராப்பில் மாட்டிக்கிட்டேன். அதனால் என்னால் நார்மல் பேங்க்குக்கு, அதாவது நார்மல் பேங்க் சில பேர் நார்மல் பேங்க் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு வரலன்னு சொல்லலை, நான் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா வரலன்னு சொல்லலை, ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க வரலன்னு சொல்லுவாங்க. ஆனால் வரலன்னு ஒரு இங்கிலீஷ் வரலைன்னா ஒரு 3 month நம்ம எடுத்து ஒர்க் அவுட் பண்ணால் இங்கிலீஷ் வந்துடும். அதே ரீசனிங் அப்படி தான், மேக்ஸ் அப்படி தான். நம்ம வந்து வரலன்னு சொல்லக்கூடாது, ஒர்க் அவுட் பண்ணாலே வந்துடும். அதனால் எனக்கு அந்த பக்கம் இன்ட்ரெஸ்ட் போல். நம்ம அக்ரிகல்ச்சர் படித்தோம். ஓகே, அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்கு. பேங்க்கில் ஏஎஃப்ஓ ஃபீல்ட் ஆஃபீஸர் இருக்கும். ஓகே, அதிலே போயிடலாம் அப்படின்னு எனக்கு ஒரு இதாக இருந்துச்சு. அதனால் நான் நார்மல் பேங்க் சைடே போகல. நார்மல் பேங்க்கு எழுதுவேன், ப்ரிலிம்ஸ் மட்டும் எழுதுவேன், அதுவும் கிளியர் ஆகாது. ப்ரிலிம்ஸ் மட்டும் போயிட்டு எழுதிட்டு வந்தோம், அதுவும் கிளியர் ஆகாது. நான் மெயின் ஃபோக்கஸே எனக்கு ஏஎஃப்ஓ தான். ஆனால் அதுவும் அட்டன் பண்ணுங்கள். ஐபிபிஎஸ் பிஓ, எஸ்பிபிஓ இதெல்லாம் அட்டன் பண்ணுங்கள். இதுவும் அட்டன் பண்ணுங்கள். ரொம்ப உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் மட்டும் அட்டன் பண்ணுங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏஎஃப்ஓக்கு ப்ரிலிம்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே நான் ப்ரிலிம்ஸ்க்கு டெஸ்ட் சீரிஸ் என்ன சொல்லணும்னா, எனக்கு பொறுத்தவரை கைட்லி போடுங்க. கைட்லி பொறுத்தளவுக்கு நான் கைட்லிக்கு எல்லா டெஸ்ட்டும் போடுவேன். ஐபிபிஎஸ் பிஓ, எஸ்பிபிஓ, ஐபிஎஸ் கிளர்க்கு, ஆர்ஆர்பிபிஓ எல்லா டெஸ்ட்டும் போடுவேன். ஏன்னா கைட்லி லெவல் தான் நம்மளுக்கு எக்ஸாம் லெவல் அப்படியே இருக்கும். பேட்டர்ன் பசில் வந்து இங்கே 2 வேரியபிள்னா கைட்லியும் 2 வேரியபிள் தான் இருக்கும். அந்த லெவல் தான் நான் கைட்லி மட்டும் தான் ப்ராக்டிஸ் பண்ணேன். அதாவது எஸ்ஓ டெஸ்ட் வந்து ஒரு 10 தான் இருக்கும். 2025-24 10 தான் இருக்கும். அந்த டெஸ்ட்டும் அட்டன் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் டெஸ்ட்டும் ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதான் சொல்லுவேன். ப்ரிலிம்ஸு விட்டுறாதீங்க, படிங்க. எய்ம்ஏஎஃப்ஓ நம்ம ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னா எய்ம்ஏஎஃப்ஓ வாங்கிக்கிங்க. ராயல் பாஸ் வாங்கிக்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 100 days எய்ம்ஏஎஃப்ஓ ராயல் பாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 100 days படிக்கிறீங்களா, நான் வந்து ஃப்ரெஷராக இருக்கேன், டார்கெட் படிக்கணும்னா 100 days ஏஎஃப்ஓ மேரத்தான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த 100 days மேரத்தான் வந்து முடிச்சுட்டு ஃபுல் டெஸ்ட், ஆப்பில் ஃபுல் டெஸ்ட் இருக்கும். 100 ஃபுல் அதுவும் போடுங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த டெஸ்ட்லாம். செகண்டு 100 days ஏஎஃப்ஓ மேரத்தான் வந்து உங்களுக்கு ரிவிஷனுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுதான். அப்புறம் ப்ரிலிம்ஸும் விட்டுறாதீங்க, ப்ரிலிம்ஸும் ஈக்குவலாக பாருங்கள். அதுதான். யார் எது சொன்னாலும் கேட்காதீங்க. நம்ம படித்து ரிசல்ட்டு காமிச்சா நமக்கு தானாகவே வந்துடும். அவ்வளோதான். தேங்க்ஸ் டியர். முக்கியமாக நான் தேங்க்ஸ் சொல்கிறது எய்ம்ஏஎஃப்ஓ சாருக்கு தான். ரொம்ப தேங்க்ஸ் சார்.